இரு அணி வீரர்களும் முதல் சுற்றில் போட்டியில் எஃப்எஸ்சி அணி முன்னிலை இருந்தது. இரண்டாவது செட் போட்டியில் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முதல் சர்வீஸ் பாயிண்ட் ஓடிபி அணி. சூப்பர் ஷாட் எஃப்எஸ்சி அணி. இரு அணி வீரர்களும் தலா ஒரு புள்ளிகள் பெற்று சமபலத்துடன் மோதிக்கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் ஏற்பட்டிருக்கின்றது. யார் வெற்றி பெறுவார்கள் என்ற ஐயம் ஏற்பட்டிருக்கின்றது. மிக சிறப்பான ஆட்டம். மீண்டும் ஓடிபி அணி ஒரு புள்ளிகள் பெற்றிருக்கின்றார்கள். இரண்டு புள்ளிகள் பெற்றிருக்கின்றது. சிறப்பான ஆட்டம், மிகவும் சிறப்பான ஆட்டம். விளையாட்டு வீரர்களுக்கு எந்தவித இடையூறும் இல்லாமல் அவர்கள் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நீயா நானா என்ற போட்டியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஓடிபியா எஃப்எஸ்சியா என்ற போட்டியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மீண்டும் ஓடிபி அணி ஒரு புள்ளிகள் பெற்றிருக்கின்றார்கள். உண்மையிலே விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு பாயிண்ட் எஃப்எஸ்சி அணி. இரு அணிகளும் 3 என்ற புள்ளிகள் பெற்று ஓடிபியா எஃப்எஸ்சியா இந்த போட்டியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு புள்ளி பெற்று ஓடிபி அணி 4 புள்ளிகள் பெற்று முன்னே இருக்கின்றது. ஒரு மணி நேரத்தில் தெரிய வரும். அதற்கான காலிறுதி சுற்றில் ஓடிபியா எஃப்எஸ்சியா என்ற போட்டியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இரு அணி வீரர்களுமே சமபலத்துடன் மோதிக்கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பான ஆட்டம். எஃப்எஸ்சி அணியின் ஜெர்சி பெற்று மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எஃப்எஸ்சி அணி மீண்டும் ஒரு புள்ளிகள் பெற்று 4 என்ற முன்னிலையில் இருக்கின்றார்கள். இரு அணி வீரர்களுமே சமபலத்துடன் மோதிக்கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே எஃப்எஸ்சி அணி சிறப்பான ஷாட் ஓடிபி அணி. உண்மையிலே இந்த போட்டியானது இறுதி போட்டி மாதிரி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மீண்டும் ஒரு புள்ளி எஃப்எஸ்சி அணி பெற்று தன்னுடைய பலத்தை நிரூபித்திருக்கின்றார்கள். 5-5. ஓடிபியா எஃப்எஸ்சியா என்ற போட்டியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மிக சிறப்பான தடுப்பாட்டம். எஃப்எஸ்சி அணியின் அணி வீரர் அஜின் அவர்களுடைய தடுப்பாட்டம். ஓடிபி அணியினுடைய தடுப்பாட்டம். எஃப்எஸ்சி அணியின் ஜெர்சி நம்பர் 2 சிறப்பான தடுப்பாட்டம். மீண்டும் ஒரு புள்ளி ஓடிபி அணி பெற்றிருக்கின்றது. ஈஸியாக பெற்றிருக்கின்றது. மிக சிறப்பான ஷாட், மிக சிறப்பான ஆட்டம். 7 எஃப்எஸ்சி அணி ஒரு புள்ளிகள் அதிகம் பெற்று 7 புள்ளிகள் முன்னே இருக்கின்றார்கள். விளையாட்டானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மிக சிறப்பான ஷாட் ஓடிபி அணி 7
இரு அணி வீரர்களும் சமபலத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். கோர்ட் சேஞ்ச். எஃப்எஸ்சி அணி 8 புள்ளியுடனும் ஓடிபி அணி 7 புள்ளியுடன் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். மனதில் கொண்டு மிகவும் ஆக்ரோஷமாக விளையாடுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தற்போது எஃப்எஸ்சி அணி 1 புள்ளிகள் அதிகம் பெற்று முன்னிலை இருக்கின்றார்கள். ஓடிபி அணி 1 புள்ளிகள் பெற்று புள்ளிகளில் மோதிக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே மிக அருமையான விளையாட்டு, பார்வையாளர்களுக்கு மிகவும் உற்சாகமாக இருக்கின்றது. கொண்டிருக்கின்றார்கள். மிக சிறப்பான ஆட்டம். நடுவரின் தீர்ப்பு இறுதியானது. டைம் அவுட். போட்டியில் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்த போட்டியில் ரெட் புல்ஸ் அணியும் அனீஷ் அவர்களுடைய அணியும் மோத இருக்கின்றது. தற்போது எஃப்எஸ்சி அணியும் ஓடிபி அணியும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். எஃப்எஸ்சி அணியின் ஜெர்சி நம்பர் 2 மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். பிபின் அவர்கள் புள்ளியுடனும் ஓடிபி அணி 8 புள்ளியுடன் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். எஃப்எஸ்சி அணியின் பயிற்சியாளர் மெல்பின் அவர்கள் மிக உற்சாகமாக வீரர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். மிக சிறப்பான ஷாட் எஃப்எஸ்சி அணியின் யூஜின். ஓடிபி அணி 9 புள்ளியுடனும் எஃப்எஸ்சி அணி. இந்த போட்டியானது இன்னும் சற்று நேரத்தில் முடிவட இருக்கின்றது. அதற்கு அடுத்த போட்டியில் ரெட் புல்ஸ் அணியும் அனீஷ் அவர்களுடைய அணியும் தயாராகுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மிக சிறப்பான ஷாட், மிக சிறப்பான ஷாட் எஃப்எஸ்சி அணியின் வீரர் அஜின். மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஓடிபி அணி. மிக சிறப்பான ஆட்டம், மிக சிறப்பான ஆட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 12 புள்ளிகள் ஓடிபி அணி பெற்றிருக்கின்றார்கள். அதற்கு இணையாக எஃப்எஸ்சி அணியினரும் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பான ஷாட், மிக சிறப்பான அருமையான ஷாட் யூஜின் அவர்கள் எஃப்எஸ்சி அணியின் நம்பர் 7 14 புள்ளிகள் பெற்றிருக்கின்றார்கள். செட் பாயிண்ட். அவுட் பாயிண்ட். ஆட்டமானது முடிவெற்றிருக்கின்றது. ஐயனபுரம் எஃப்எஸ்சி அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. மிகவும் ஆக்ரோஷமாக நடந்த போட்டியில் ஐயனபுரம் எஃப்எஸ்சி அணி முதல் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கின்றது.